ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ லெசன்ஸ். இந்த லெசனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரேனா என்ன, அரேயோட மனிப்புலேஷன்ஸ் என்ன, தென் அரேயோட டைப்ஸ் என்ன, அரேலாம் எந்தெந்த மாதிரி நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும், இந்த மாதிரி அரேயோட பிகினர் கான்செப்ட் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக லெசன்ஸ்குள்ளே போயிடுவோம். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்துட்டு ஒரு H2 டேகும் டைட்டிலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த PHPங்கிற டேக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு PHP லைன்ஸை வந்துட்டு ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா வேர். ஸோ வேர்னா என்ன, அதை வந்துட்டு நம்ம ஒரு சின்னதாக பார்த்துருவோம். வேறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு நான் நம்பர் அப்படின்னு எழுதுறேன்னா வச்சுக்கிங்களேன். இப்போ நம்பரில் வந்துட்டு நான் ஒரு 3ங்கிற ஒரு வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இன்கேஸ் அது வந்துட்டு நம்பராக இருக்கலாம், தென் இல்லைன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டு, இல்லை டெசிமல் பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகே, அதே அரே இப்போ வந்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு நான் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். நம்பர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த நம்பரை வந்துட்டு நான் வந்துட்டு கம்மா பண்ணி செப்பரேட் பண்ணுறேன். (14, 15, 16). ஓகே, தென் 21, 23, 25, 27, 29. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு மல்டிப்புள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேசஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு அரே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அது வந்துட்டு வேரியபிளும், மல்டிப்புள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளேசஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு அரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மல் வேரியபிளை நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு அரேவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படின்ட்டு லைனாக தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கன்டினியூட்டியாக போயிட்டுருக்கும். எங்கேயுமே வந்துட்டு நம்பர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது, ஒரே சீக்வன்ஸாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து கன்டினியூஸாக வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி ஒரு 100 டேட்டாஸ் இருக்குது, 100 வேல்யூஸ் இருக்குன்னா 100 டைமே வந்து பார்த்தீங்கன்னா 0 அந்த 100th பொசிஷனை வந்துட்டு 99ன்னு வரும். ஏன்னா இங்கே வந்துட்டு ஸ்டார்டிங் 0ங்கிற ஆரம்பிக்கனால 100th பிளேஸை வந்துட்டு 99 இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, தென் ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு அரேயோட டைப்ஸ் பார்ப்போம். அரேயோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட் அரே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட் அரே வந்துட்டு நம்மளால வந்துட்டு டூ டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னென்னா கலர்ன்னு இருக்குது. கலரில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அரேன்னு கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா நம்பர்ஸ் வேணால் ஸ்ட்ரிங்ஸ் ரைட் பண்ண போகிறேன். அதனால் கொட்டேஷனுக்குள்ளே ரைட் பண்ணலாம். கலர்ஸில் வந்துட்டு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஸோ என்னன்னா என்னால் இண்டெக்ஸ் அரேவை வந்துட்டு இப்படியும் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா என்னால் வந்துட்டு கலர்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இந்த வேல்யூஸ் வந்தாலும் அது வந்துட்டு அரே தான், அது வந்துட்டு இண்டெக்ஸ் அரே தான். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் அரேவை நம்மளால் டூ டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுவும் அரே தான், இதுவும் இண்டெக்ஸ் அரே தான். இந்த இண்டெக்ஸ் அரேவில் வந்துட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயிலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா PHP
5.4 வெர்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக தான் ரைட் பண்ணிட்டு இருந்தோம். தென் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு அரே வந்துட்டு கிரியேட் பண்ண முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அரே. ஸோ இந்த அசோசியேட்டிவ் அரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கிராசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிராசரி, எனக்கு கிராசரியில் வந்துட்டு எனக்கு சம் கைண்ட் ஆஃப் என்ன ப்ராடக்ட் வந்துட்டு நான் ரைட் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராசரி ஐட்டம் எழுதுனேன். இந்த ஜூஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 90 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கம்மா கொடுத்து நான் செப்பரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வேல்யூ இப்போது இந்த வேல்யூக்கு வந்துட்டு இது அசைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஈக்குவலன் கொடுத்துட்டு தென் வந்துட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு என்னால் அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு, ஜெரி ஃப்ரூட்டுக்காக நான் வந்துட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா 120 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்பர்ஸ்லாம் ப்ரைஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் கம்மா கொடுத்துட்டு அடுத்த இது எழுதுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்க்குக்கு வந்துட்டு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா ஒரு 32 rupees ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, தென் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அசைன் பண்ணக்கூடிய அரேவாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அசோசியேட்டிவ் அரேன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தேர்ட் வந்து பார்ப்போம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நான் வந்துட்டு நேம்னு கொடுக்குறேன். இந்த அரேக்கு வந்துட்டு நேம்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, தென் வந்துட்டு கம்மா கொடுத்து நான் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, தென் வந்துட்டு கம்மா கொடுத்துட்டு நான் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியும்னா வேல்யூ செட் பண்ண முடியும். இப்போ நேம் கொடுத்துருக்கேன்னா இப்போ வந்துட்டு என்னென்ன நேம்னா ஜான். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜான்னு கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லோகன். ஓகே, தென் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மா கொடுத்துட்டு இந்த ஜான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பராக இருக்கார். தென் ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மா கொடுத்துட்டு இவர் வந்துட்டு டிசைனராக இருக்கார். தென் வந்துட்டு லோகன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மா கொடுத்துட்டு சிவிலில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஒர்க்கு தென் வந்துட்டு அவங்களோட நேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு கோலன் கொடுக்கக்கூடாது, செமிகோலன். இங்கே தான் நான் செமிகோலன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இப்படி தான் நமக்கு வந்துட்டு அரேஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பிஹெச்பியில் அரேஸை நம்மளால் பார்க்க முடியும். இந்த அரேஸை வந்துட்டு நம்ம எப்படி மானிபுலேட் பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு மெயின் திங் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா print_r அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு நான் நேம்னு கொடுக்குறேன். இப்போது நீங்கள் print_rன்னு கொடுத்து நேமோட வேரியபிள் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஸ்க்ரீனில் இந்த அரேவோட ஸ்கெலிட்டான் வியூவை வந்துட்டு பார்க்க முடியும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பாருங்களேன். ஸோ ஒரு அரே அதோட இண்டெக்ஸ் வேல்யூவும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எக்கோ ஒரு பி டேக்குள்ளே நான் வந்துட்டு இந்த ராஜேஷோடைய இந்த லோகானுடைய ஒர்க்கு நான் செக் பண்ணணும். அவர் வந்துட்டு என்னவா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். அப்படின்னா லோகன் இஸ் நான் என்ன பண்ணுறேன்னா கன்கார்டினேட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த அரேயோட நேம் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு 2 இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1 தென் 2. இந்த 2 இண்டெக்ஸில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்ன வரும்னா இதோட இண்டெக்ஸ் வரும் 0 1
தென் இண்டெக்ஸ் 2ல் எனக்கு வந்துட்டு 0 1 1ஓட வேல்யூ எனக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்டினியூ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பி டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பி டேக் ஓகே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போய் பார்த்தா எனக்கு வந்துட்டு என்னென்னா லோகன் இஸ் எ சிவில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மல்டி டைமென்ஷனில் வேல்யூ வந்துட்டு மனிப்புலேட் பண்ணி நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸ் வந்துட்டு நம்ம எடுக்கணும். இப்போது இதோட ப்ரைஸ் இல்லாட்டினா ஜெரியோட ப்ரைஸ் என்னென்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு எக்கோ பண்ணி கிராசரிக்குள்ளே ஒரு இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ்க்குள்ளே வந்துட்டு நான் கொட்டேஷனுக்குள்ளே இப்போது ஜெரிக்கு தான் நம்ம வேல்யூ வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு என்ன அசைன் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஜஸ்ட்டு நான் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டு என்னென்னா கன்டினியூ பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ ஜஸ்ட்டு நம்ம போயிட்டு பார்த்தா 120 காட்டும். ஏன்னா இது ஜெரி ஃப்ரூட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120. ஸோ அதோட வேல்யூஸ் தான் நம்ம காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் அரேவை வந்துட்டு நம்மளால் பின் பண்ணி நம்ம வேல்யூஸ் அங்கே பார்க்க முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து என்ன சொல்லலாம், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தென் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அரேவை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு என்டையராக பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு எனக்கு கலர்ஸ்ன்னு இருக்குன்னா வச்சுக்கிங்களேன். இந்த கலர்ஸ் என்டையர் இங்கே வந்துட்டு நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் க்ரீன். ஸோ இந்த கலரை வந்துட்டு இங்கேயும் அப்படி தெரிஞ்சிருக்கேன். இந்த கலரை வந்துட்டு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இப்போது இந்த அரே வந்துட்டு அந்த அரேவில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு வந்துட்டு லூப் இருக்குது, ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்குது. இந்த லூப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கலர்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். கலர்ஸ் ஆஸ் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ என்னன்னா இப்போ எப்படின்னா இது எப்படி எடுத்துக்குன்னா இப்போ இந்த கலர்ஸை வந்துட்டு ஒரு கலராக எடுத்துக்கும். ஆஸ் கொடுத்தோம்னா கலராக எடுத்துக்கும். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்கோன்னு கொடுத்துட்டு திஸ் கலர் this color is in all கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் கலர்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா இப்போது இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த எல்லா கலருமே வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஃபைனலாக வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்கானேட் கொடுத்துட்டு நான் பிஆர் டேக்கை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு கலருக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு அது கீழே ஆட் ஆகும். ஸோ அதுக்காக திஸ் கலர் இஸ் இன் வால் ரெட், திஸ் கலர் இஸ் இன் வால் க்ரீன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இதோட அறையில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நமக்கு பிரிண்ட் பண்ணணும்னா இந்த ஃபார் ஈச்சுங்கிற ஒரு லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நமக்கு வந்துட்டு இந்த அரேக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கிங்களேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னா அரே இங்கே பாருங்களேன். ஸோ அரே ஆல், அரே எனி, சேஞ்ச் கீ கேஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்பு, இதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் ஃபில்டர், ஃபைண்டு, ஃப்ளிப்பு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறையா இருக்குது. இது வந்துட்டு நம்ம கம்மிங் லெசன்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போ தேவை இங்கே பாருங்கள் மேப் இருக்குது, மெர்ஜ் இருக்குது. நமக்கு இப்போ தேவை வந்து பார்த்திங்கன்னா அரே _ ஓகே. இப்போது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அரேக்குள்ளே வந்துட்டு புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அரேவோட இண்டெக்ஸ் வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கிங்களேன் நமக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு கவுண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு இப்போ இதோட அரே வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கிங்களேன் எனக்கு கவுண்டுக்குள்ளே இந்த அரேவை நான் பாஸ் பண்ணா போதும் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காட்டும். ஜஸ்ட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அரேஸ்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு காட்டும். ஓகே, இது சம்திங் சிண்டெக்ஸ்
ஓகே 16s இருக்குது. இந்த அரேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 16 வேல்யூஸ் இருக்குது. சப்போஸ் இதோட இண்டெக்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டோட்டல் வேல்யூ -1 கொடுத்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். 15 இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அரே புஷ்குள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த நம்பர் அப்படிங்கிற அரேக்குள்ளே கம்மா கொடுத்துட்டு வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறேன். 19 ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நான் ஒரு பிஆர் டேக் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு பிஆர் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிஆர் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு நான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன். அன்கமெண்ட் பண்ணிக்கோங்க. அரே புஷ் வந்துட்டு நான் 90ங்கிறத வந்துட்டு நம்பருக்குள்ளே வந்துட்டு புஷ் பண்ணுறேன். இப்போ என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஸோ அப்போது இது என்ன ஆகணும், இது வந்துட்டு 16. நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா எக்கோ நம்பர்ஸ் 16. ஸோ இது வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு பிரிண்ட் ஆகும். 90ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ என்னன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு புஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த நம்பர்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்து புஷ் பண்ணவும் முடியும். அதே மாதிரி புஷ் பண்ண வேல்யூஸை நம்மளால் பார்க்கவும் முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு புஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் லெசன்ஸில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ அரேயில் வந்துட்டு நீங்கள் பேசிக்ஸாக நீங்கள் இன்னும் டீப்பராக போகிறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். இன்னும் நம்ம வந்துட்டு அரேயை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் லெசன்ஸில் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோட சீரீஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் பிகினிங் பண்ணி மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஹெச்பியோட அப்டேட்டடாக நம்ம இன்னும் நிறைய டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.